குற்றாலத்தென்றலே குளிர் நிலவே வற்றாது உண்ணாவில் வளமுறும் கருத்தே சுற்றாமல் சுற்றி வரும் சூரிய கதிரே சற்றே சுத்தி முத்தி பார்த்தால் உன்னை சுத்தி தேடி வரும் அறிவு கூட்டமே பூக்களை தேடும் ஈக்களைப் போல் ஆக்களை தேடும் கஞ்சினை போல் பாக்களை தேடும் பாவலரை போல் ஆவலோடு இருக்கும் எங்களுக்கு உங்கள் தமிழ் உரையினை முத்தாக கருத்தாக பகிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கவிஞர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதுரை மேன்மையர் மன்றத்தின் சார்பில் நடைபெறுகிற ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கிற பெருமரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், பேரன்புக்குரிய சகோதரர் பி. வில்சன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் குழுமத்தைச் சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரர் பா. அசோக் அவர்களே, எனக்கு முன்னாலே முன்னிலை உரை நிகழ்த்திய இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சோ. அருள் வடிவேல் என்கிற சேகர் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற மிகச்சிறந்த திரைக்கலைஞர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், முக்குளத்தோர் புலிப்படை கட்சியினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய சகோதரர் சேது கருணாஸ் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் டாக்டர் ஜெகதீசன் அவர்களே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற என்னுடைய அன்பு அண்ணன் புரட்சி கவிஞர் மன்றத்தினுடைய செயலர் வரதராசன் அவர்களே, நிறைய சட்ட நிபுணர்கள், ஒரு நிறைந்த சபை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகதீசன் இவ்வளவு சட்ட நுணுக்கங்களோடு பேசுவார்னு எனக்கு உண்மையிலேயே நான் இன்னைத்தான் கேட்டேன். அதே போல் அசோக் அவர்கள் ஏதோ ஒரு நீதிமன்ற கூடத்தில் நின்று பேசுவது போலவே நம்முடைய ராஜமன்னார் குழு துவங்கி இப்போது அமைக்கப்பட்டிருக்கிற நீதியரசருடைய தலைமையிலே நம்முடைய முதல்வர் அமைத்திருக்கிற குழு வரையிலே சொன்னாங்க, நான் நல்ல வேளை நான் வழக்கறிஞர் கிடையாது, இல்லைன்னா நானும் சட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு வெளியே வர்றது ரொம்ப சிரமம். அதுலேயும் அண்ணன் கருணாசை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு அந்த நந்தா படத்தில் வர்ற நீதிமன்ற காட்சி தான் ஞாபகம் வரும். அது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத நம்முடைய திரை இயக்குனர் பாலா அவர்களுடையதில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஃபோன் பண்ண சொல்லி நீதிபதி வீட்டையே காலி பண்ணிவிட்டு, அதை விட அதில் எது டச்சுன்னா மாமிக்கிட்ட ஒரு காஃபியும் வாங்கி சாப்பிட்டு போனார் பாருங்க, கண்ணால் ஜலம் வச்சுட்டேன்னு அந்த மாமி நம்பிடுச்சு பாருங்க. அது உண்மையிலேயே இருக்கு. அதுபோல் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வில்சன் அவர், இனிமேல் அவரை வின்சன் அப்படின்னே கூப்பிடலாம். எந்த வழக்கை எடுத்தாலும் மாநில, ஏன்னா அவர் வெற்றி வேந்தர்னு ஒரு விருதை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர், ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் அவர் ஆஜராகிற வழக்குகளை எல்லாம் நானும் தொடர்ச்சியாக ஒரு செய்தியாளர் என்கிற முறையில் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். மிக முக்கியமான வழக்குகள் நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏற்கனவே அறிமுகம் உண்டு, ஒரு காணொளி வாயிலாக அறிமுகமாயிருக்கோம். ஒரு வழக்கு சம்பந்தமாக அவர்கிட்ட பேசியிருக்கிறார். அது என்ன வழக்குன்னா, இந்த சனாதனம் தொடர்பாக ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் நானும் ஒரு அக்யூஸ்டு. ஏன்னா அந்த மாநாட்டை நடத்திய சங்கத்திற்கு நான் தலைவர் என்கிற முறையில் அது சம்பந்தமாக மரியாதைக்குரிய நம்முடைய துணை முதல்வர் சார்பாக அவர் ஆஜராகிற பொழுது ஒரு அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரித்தார். அது மட்டும் இல்லை, அவரால் நான் பலன் பெற்றவர்களில் வருவேன். அவர் அந்த வழக்கில் எங்களுக்காக ஆஜராகிறார் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா இப்போ இங்கே மரியாதைக்குரிய நம்ம அருள் வடிவேல் சார் சொன்னாங்க இல்லையா, இந்த முதுநிலை மருத்துவத்தில் மாநில அரசுடைய பணிகளில் பணியாற்றவங்களுக்கு 50% அந்த கோட்டா என்பது இருக்கிறது. அது செல்லாது என்று ஒரு ஒன்றிய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. என்னுடைய மகனும் ஒரு அரசு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த 50% நம்முடைய தமிழ்நாட்டிற்கு இங்கே சர்வீஸ் கோட்டா கிடைத்தாதான் அவர் அடுத்து முதுநிலை மருத்துவம் படிக்க முடியும். அந்த வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களின் சார்பாக நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள்தான் ஆஜராகி நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வாதாடி
அந்த 50% இடஒதுக்கீடு செல்லும் என்று சொன்னதால் தான் என்னுடைய மகன் இன்றைக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவம் பொது மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறான். நான் வில்சன் சாரை அண்ணன் கருணாஸ் கேட்டாங்க, நீ எந்த ஊர் அப்படின்னு. நான் அவர் சென்னை அப்படின்னு சொன்னாங்க. நினச்சி பார்க்குறேன், நிறைய வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே சென்னை நீதிமன்றத்தில் ஒரு காட்சி 2022ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு சிங்காரவேலர் விருது என்ற ஒரு விருதை வழங்கினார். யார் இந்த சிங்காரவேலர் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு 40 வயதுக்கு மேல் தான் அவர் சட்டம் படித்து வழக்கறிஞர் ஆனார். இன்றைக்கி இருக்கிற நிறைய வழக்கறிஞர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம். சிங்காரவேலர் தன்னுடைய சட்டப்படிப்பை முடித்துவிட்டு அந்த வழக்கறிஞர்கள் அமர்கிற இடம் இருக்கு இல்லையா, சேம்பர்னு சொல்லுவீங்க இல்லையா, அங்கே போகிறார். அப்போல்லாம் யார் அங்கே இருந்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளே போகலை. சிங்காரவேலர் உள்ளே நுழைகிற பொழுது ஒரு கேலி சிரிப்பு, கிண்டல். என்ன போய் சிங்காரவேலு, ஏன்னா அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். நம்முடைய சிங்காரவேலர் மிகப்பெரிய செல்வந்தர். இன்றைக்கு சென்னை கடற்கரையின் பெரும்பகுதி அவருடைய சொத்து தான். சென்னையிலேயே ஒரு தனிநபர் நூலகத்தை, மிகப்பெரிய நூலகத்தை வைத்திருந்த கல்வியாளர் சிங்காரவேலர். இந்தியாவிலேயே முதன்முறையாக மேதினத்தை கொண்டாடிய பெருந்தகையாளர் தோழர் சிங்காரவேலர். அவர் சட்டமன்றத்துக்கு இதுக்கு சேம்பருக்கு போகிற பொழுது ஒரே கிண்டல் கேலி. என்ன போய் சிங்காரவேலு, நீங்கள்லாம் வலையையும் பரியையும் தூக்கிக்கிட்டு கடலுக்கு போக வேண்டிய ஆள், நீங்கள்லாம் சட்ட புத்தகத்தை தூக்கிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. அடுத்த நாள் சிங்காரவேலர் எழுதி நம்ம செஞ்சார், இந்த பரிங்கிறது இப்போ நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல. அப்போல்லாம் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பரி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மீன் பிடிக்கிற வலையில் சட்ட புத்தகங்களை கட்டி கொண்டு தன் தலை மீது வைத்து கொண்டு அந்த வழக்கறிஞர்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த அரங்கத்தில் கொண்டு போய் பொத்துன்னு போட்டு, இங்கே பாரும் போய் ஓ நூலுக்குத்தான் சட்ட புத்தகம் கட்டுப்படும்னு நினைக்காத, எங்களுடைய மீன்வலை நூலுக்குள்ளும் சட்ட புத்தகம் கட்டுப்படும் என்று சொன்ன சிங்காரவேலருடைய வாரிசாகத்தான் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் போன்றவர்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். அதனால்தான் சமூக நீதி சார்ந்த தீர்ப்புகளை அவரால் இன்றைக்கு பெற்றுத்தர முடிகிறது என்றால் நீ யோசிச்சு பாருங்க. இப்போ நான் அண்ணன் கருணாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோக் சொன்னேன்ல, நேற்று ஊட்டியில் ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார்ல, ஆளே இல்லாத கடையில் யாருக்கியா டீயா திரிங்கிற மாதிரி துணைவேந்தர்களே இல்லாத இடங்களில் ஒரு துணைவேந்தர் மாநாடு நடத்துது. அதுக்கு காரணமாக ரொம்ப சைலண்டாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவரே கொந்தளிக்கிறார். இப்படியெல்லாம் நீதிமன்றம், இந்த நாடு எங்கே போகுது, குடியரசுத் தலைவருக்கு கெடு வைக்கலாமா அப்படி என்று பதறுகிறார். எனக்கு உண்மையிலேயே நான் யோசித்து பார்க்குறேன், குடியரசுத் தலைவர் மீது உங்களுக்கு அவ்வளவு மரியாதையா? இதே நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுகிற பொழுது மதுரை உட்பட இருக்கிற சன்னியாசிகளையும் சாமியார்களையும் கூட்டி கொண்டு போனீர்களே தவிர, இந்த நாடாளுமன்றத்திற்கு அடுத்த கட்டிடத்திலே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை அழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லை இல்லையா? யாரையோ கூப்பிட்டு போய் ராமருக்கு கோயில் கட்டி அதை திறப்புலா நடத்தினீங்களே, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருக்கிற குடியரசுத் தலைவரை அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து சென்றீர்களா? அப்பொழுதெல்லாம் நம்முடைய குடியரசு துணைத் தலைவருக்கு துடிக்காத மீசை, அவருக்கு மீசை இருக்கான்னு தெரியல. இப்போ திடீர்னு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்த உடனே நான் வேறு ஒரு கோணத்தில் நான் காலம் கருதி, ஏன்னா இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் மட்டுமில்லை, சிறப்பு உரையாளர் நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் வில்சன் அவர்கள் தான். அவங்க தான் நிறைய பேச முடியும், பேச வேண்டும். அவர் பேச பேச அமிழ்ந்து கிடக்கிற உரிமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். ஏன்னா அவர் சொன்ன வழக்குகளை சொன்னீங்கன்னா அந்த காட்சியை என்னால் மறக்க முடியாது. நாங்கள் கூட எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு மதுரையில் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கேரளத்தினுடைய முதலமைச்சரும் கர்நாடகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் பங்கேற்ற ஒரு கருத்தரங்கத்தை இதே மத்திய மாநில உறவுகள் என்கிற தலைப்பிலே நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்தினோம். இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி இப்போ அரசியல் சட்டத்தினுடைய 356வது பிரிவை பற்றி நம்முடைய வழக்கறிஞர் பேசினாங்க இல்லையா? அந்த 356வது பிரிவை பயன்படுத்தி முதலிலே கலைக்கப்பட்ட அரசு கேரளத்திலே இஎம்எஸ் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி அரசு. அதுக்குத்தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கின் வழியாக ஒரு கட்டுப்பாடு என்பது இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை 356வது பிரிவை எத்தனை முறை ஒன்றிய அரசு வகை தொகை இல்லாமல் பயன்படுத்தி இருக்கணும், அதுக்குள்ளெல்லாம் போகலை.
ஆனால் அந்த காட்சியில் நான் சொன்னது எது தெரியுமா? தன்னுடைய 12-13 வயசிலேயே போராட ஆரம்பித்த கலைஞர் தன்னுடைய மறைவுக்கு பிறகும் உடலாக இருந்து போராடி கொண்டிருக்கிறார். நீண்ட நெடிய சட்ட போராட்டம் ஒன்றும் இல்லை. வங்கக்கடல் ஓரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த இதுக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு வேணுங்கிறது தான். அந்த வழக்கிலே ஒரு வெற்றியை வாங்கி கொண்டு வந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் சொன்ன பொழுது, அன்றைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராகத்தான் இருந்தார், இன்றைய முதல்வருடைய கண்ணீரிலிருந்து வழிந்த கண்ணீர் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு நீதிமன்றத்தின் வழியாக எந்த அளவுக்கு உரிமைகளை, அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நம்முடைய மதுரையில் எனக்கெல்லாம் இந்த சென்னைக்கு போகிறப்பெல்லாம் ஒரு வகையில் வைத்தறிச்சலாக இருக்கும். என்னன்னா, இந்த மாதிரி கலைஞர் வந்து ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு கட்டி வச்சிருக்கிறாரு. இது மாதிரி நம்முடைய தென்னகத்தின் ஏதென்ஸ் என்று புகழப்படுகிற மதுரையில் வராதா என்று ஏங்கி கொண்டிருந்தேன். அதுதான் அவருடைய பெயரிலேயே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்பது மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை காப்பாற்றி கொடுத்த பெருமையும் நம்முடைய மூத்த வழக்கறிஞருக்கு உண்டு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அதை நாங்கள் குழந்தைகளுடைய மருத்துவமனையாக மாற்றப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். நாங்கள்லாம் வெளியே நின்றும் போராடணும். புத்தகங்களை விட சிறந்த குழந்தைகள் உலகத்திலே எங்கே இருக்கிறார்கள், கட்ட இடமா இல்லைன்னு போராடிய பொழுது அந்த வழக்கிலும் ஒரு சிறந்த தீர்ப்பை பெற்றுத்தந்து இன்றைக்கி அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதே இடத்தில் இருப்பதற்கு காரணமான ஒரு தீர்ப்பையும் அவர்கள் பெற்றுத்தந்தார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வேறு ஒரு கோணத்தில் மத்திய மாநில உறவுகள் குறித்து மிகச் சுருக்கமாக, ஏன்னா காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் சொல்றாரு, காலம் உயிர் போன்றதுங்கிறார். ஏன்னா பொண்ணை கூட வாங்கலாம், அடகு வைக்கலாம், முடியலையா அப்படியே விட்டுடலாம். நீங்கள் நம்ம குடும்ப பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி விளம்பரங்களை பார்த்தீங்கன்னாலே போதும். விளம்பரத்தில் இப்போ அட்சய திருதியை வேறு வருது. அதை எவன் கண்டுபிடிச்சானே தெரியலை. அந்த அட்சய திருதியைக்கு நகை வாங்கினா நகை தொடர்ந்து வாங்கலாமா? ஆமாம், உண்மையிலே நடந்த சம்பவம். எங்கள் பக்கத்து வீட்டாக்கா போய் அட்சய திருதியைக்கு நகை வாங்குறேன்னு போய் இருந்த 2-3 செயினை விட்டு வந்துருச்சு. என்னன்னா, திருடனுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, அட்சய திருதி அன்னைக்கு திருடனா நல்ல வாழ்க்கை பூரா நகை திருடலாம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் விளம்பரத்தில் நகை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் திருச்சியில் ஒரு நகை கடையில் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு கடையில் ஒருத்தன் புகுந்து நகையை ஆட்டையை போட்டு போயிட்டான். அப்போ அவன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அந்த ஓனருக்கே குறுகுறுன்னு ஆகி போச்சு. ஏன்டா இவ்வளோ கடை இருக்கிறப்ப ஏன்டா என் கடையை செலக்ட் பண்ணேன்னு போய் அந்த ஓனரே ஜெயிலில் அந்த முருகங்கிற அக்யூஸ்ட்டை கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் தானே சொன்னீங்கன்னு இருக்கான். நானாக சொன்னேன் என் கடையில் திருட சொல்லி? நீங்கள் தான் சொன்னீங்க, 4 கடையை பாருங்கள், கடைசியாக நம்ம கடைக்கே வந்துருங்கன்னு. நானும் 4 கடையை பார்த்தேன், உங்கள் கடை தான் ஏன் வசதியாக இருந்துச்சு, அதான் ஏன் உங்கள் கடையிலேயே கண்ணக்கோல் வச்சேன்னு நானும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விளம்பரம் வாங்குங்க, அடுத்த விளம்பரம் அடகு வைங்க, அடுத்த விளம்பரம் அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லையா, ஏதாவது ஒரு ஃபைனான்ஸுக்கு வாருங்கள் அப்படின்லாம் இந்த விளம்பரம் வருதில்லை. ஆனால் உண்மையிலேயே எதுக்காக சொல்கிறேன்னா, தமிழ் இந்த ஏன் மத்திய மாநில உறவுகள், மாநிலங்களினுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டுமானால், அதுலேயும் வரவேற்புரையாற்றிய அசோக் சொன்னார், இவர் பேசினாலே மயக்கமாக இருக்கும், ஏன்னா மது இருக்குன்னு. எனக்கு சிறுக்குன்னுச்சு, பேர் வேறு எலைட்னு வச்சுருக்கிய, இவர் ஏதோ எலைட் பார்லேருந்து தான் இங்கேருந்து வந்துடுறாரு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு வந்து இப்போ ஆங்கிலத்துக்கு படித்ததுனால தானே நீங்களாம் இவ்வளோ பெரிய வழக்கறிஞராக இருக்க முடியுது. அந்த மொழியை இன்னும் ரொம்ப நுட்பமாக படிக்கணும். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஆங்கிலத்துக்கு தமிழுக்கு இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்ன, எலைட்னு வச்சுருக்கோம் ஆங்கிலத்தில், அதை தமிழில் மொழிபெயர்க்கிற பொழுது மேன்மையோர், அதில் கூட அவர் விளக்கம் சொல்லிட்டார். மேன்மைன்னா மேட்டுக்குடியினர் கிடையாது, யாரெல்லாம் இந்த சமூகம் மேல் நோக்கி வளர வேண்டும், ஜாதி மத வித்தியாசங்களை கடந்து வளர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மேன்மையோர். ஏன் தமிழ் வந்து அது மேன்மை அப்படின்னு சொல்லுகிற பொழுது நமக்கு மனசுக்குள்ளே வருகிற படிமம் என்பது வேறு, எலைட் என்கிற ஆங்கில வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே தருகிற படிமம் என்பது வேறு. சங்க இலக்கியத்தில் ஒரு வரி அழகாக இருக்குங்க, பெரியோரை வியத்தலும் இளனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே. ஒரு ஆளை பெரிய மனுஷன் அப்படியே போட்டு போல வேண்டியல்ல, அதை விட முக்கியமானது உன்னை விட கீழே இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவளை ரொம்ப இழிவாக நடத்தாதே அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லி கொடுத்த மொழி தமிழ் மொழி. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் விளையாட்டாக சொல்கிறது உண்டு பட்டிமன்றங்களில். நீங்கள் வழக்காடு கூடத்தில் பேசுவீங்க, நாங்கள் பேச பட்டிமன்றம் தானே. நீங்கள் பெரியார் பெரியோர்னு சொல்கிறோம் இல்லையா,
அதை சின்னரி பெரியரின்னு சொல்லக்கூடாது, தமிழாசிரியர்கள் அடிப்பாக. இருந்தாலும் நீங்கள் ஒரு வசதிக்காக சொல்கிறேன். பெரியவருக்கு எந்த அறிவு வருது? சின்னறி வருது. சிறியவருக்கு எந்த அறிவு வருது? பெரிய அறிவு வருது. இதனால தான் சங்க இலக்கிய அன்னையே சொல்லியிருக்கு, பெரியோரை வியர்த்தலும் இளனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளனே அப்படின்னு. நீ ஏன் மத்திய மாநில உறவுகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, இந்த இருக்குங்க கீழடி. இதே சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் எத்தனை வழக்குகளை நடத்தியிருக்கீங்க. இதே ஒன்றிய அரசு பொறுப்பில் இந்த தொல்பொருள் ஆய்வுத்துறை இருக்கிற காரணத்தினால் தானே கீழடியிலே ஒன்றுமே இல்லை என்று மண்ணள்ளி விட்டு போனார்களா இல்லை அந்த ஒன்றிய அரசு? இன்றைக்கு நம்முடைய பிரதமருடைய பிறந்த குஜராத்தில் தோண்டி தோண்டி பார்க்குறீங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தோண்ட 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 2000 வருஷத்துக்கு முந்தைய அந்த வரலாறு வெளியே வருகிறது என்று சொன்னால், நீங்கள் தமிழ்நாடு அரசு கீழே தொல்பொருள் ஆய்வுத்துறை ஒன்றிய அரசும் வச்சிருக்கு, தமிழக அரசும் வச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு நாளைக்கு தடை விதிக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நீங்கள் கீழடியை தோண்ட 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 ஒரு மதச்சார்பற்ற தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? இப்போ கீழடியை கிட்டத்தட்ட அயோத்தி ரேஞ்சுக்கு உயர்த்தியிருப்பாங்க. என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று கிடைச்சிருந்தா போதும், ஏதாவது ஒரு மணிகினி கிடைச்சிருந்தா அதை வச்சே ஆட்டுன்னு ஆட்டியிருப்பாங்க. ஆனால் கிடைக்கிறது பூரா ஆதி தமிழச்சினுடைய தண்டட்டியும் நம்ம தாத்தன் விளையாண்ட அந்த சதுரக்கட்டையும் கிடைக்கிறதுனால தான் தமிழை வேஸ்ட்டுன்ட்டாங்க. ஆனால் உள்ளேருந்து கிடைக்கிறது பூரா 2000 வருஷத்து. அதனால தான் ஆர் பாலகிருஷ்ணன் நம்ம அமெரிக்கன் கல்லூரியில் படித்து தமிழில் படித்து தமிழில் முதல்ல ஐஏஎஸ் ஆனவர். தமிழால் முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். அவர் சொல்கிறாரு, சிந்து சமவெளி விட்ட இடமும் கீழடி தொட்ட இடமும் ஒன்றுதான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்று நம்மால் இன்றைக்கு பேச முடிகிறது. அரசியல் சாஸ்திரத்தினுடைய நம்மெல்லாம் என்ன ஒரு பிரம்மை ஏற்படுத்தி வச்சுருக்காங்கன்னா, இந்தி தேசிய மொழி, இந்தி அலுவல் மொழி தானே தவிர தேசிய மொழி இல்லைங்க. அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் இருக்கிற நம்முடைய தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளையுமே ஒன்றிய அரசினுடைய அலுவல் மொழியாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் நீண்ட காலமாக வைத்து கொண்டிருக்கிறோம். அவங்க கேட்குறாங்க, அது எப்படிங்க பேச, என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கிறீங்க? மும்மொழி கொள்கை அது ஒன்றிய மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்டதா இல்லையா? இந்தி படிக்கக்கூடாதுன்னு யாருங்க சொல்கிறா? மீனாட்சி அம்மன் கோயிலில் பாசிமணி விற்கிற புள்ள 18 பாஷை பேசுது. அதுக்கு தேவைப்பட்ட, நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு, இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்ணுவாங்க, அவங்க மரத்தை சுற்றி ஆடுனா பாடுனா தப்பு இல்லைங்க. சம்பந்தமே இல்லாமல் 100 பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான். ஏண்டா ஹிந்தி படிக்கணும்னா நீ டெல்லிக்கு போனால் ஹிந்தி தெரிய வேண்டாமா? டெல்லிக்கு போனால் படிச்சுக்கிறேன்டா. அப்போ யாரோ மதுரையிலேருந்து 2 பேர் டெல்லிக்கு போகிறதுக்கு 100 பேரை குரூப் டான்ஸ் ஆட விடுறாங்க. காதலிக்கிறவன் ஆடுனா பரவாயில்ல, சும்மா இருக்க எங்களை ஏண்டா ரொம்ப ஆட விடுறீங்க? அதில் தான் அண்ணாவே சொன்னாராம் ஒருத்தர், இதே மாதிரி நம்முடைய சகோதரர் வில்சன் இருக்க மாதிரி மாநிலங்களவையில் இருக்கிறப்ப, ஏன் அண்ணா இந்த ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறீங்க? அரை மணி நேரத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா 6 மாதத்தில் ஹிந்தியை படித்து முடிச்சிடலாம்னாப்லையா. அண்ணா சொன்னாரா, நீ சொல்கிறது உண்மைதான், 6 மாதத்துக்கு மேலே படிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் 6 ஜென்மம் எடுத்தாலும் என் தமிழ் மொழியினுடைய பெருமையை படித்து மாளாது என்று சொன்னவர். ஏதோ தமிழ்னு சொல்கிறோம்னா, இந்த நீ யோசிச்சு பாருங்கள், மும்மொழி கொள்கை என்பது திணிக்கப்பட்டால் நம்முடைய ஒரு மொழி என்பது ஒரு மொழி தானா? ரசூல் கம்சதேவ் என்கிற சோவியத் கவிஞன் சொன்னான், என்னுடைய மொழி நாளைக்கு செத்து போகுமானால் நான் இன்றைக்கே செத்து போவேன்னா. ஏன்னா ஒரு மொழி இறந்தால் ஒரு இனம், ஒரு பண்பாடு, ஒரு மண்ணினுடைய வாசம் இறந்து போகிறது என்று பொருள். அதனால தான் மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் தான் தமிழ் மொழி பாதுகாக்கப்படும். இல்லைன்னா நாளைக்கு எல்லாரும் ஹிந்தி படிக்கணும் ஆரம்பிக்கிற பொழுது என்னவாகும்? தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். இந்த ஆளுநர் அவங்க சொன்னார் பார்த்தீங்கன்னா, அழகாக சொன்னார். அண்ணா தான் சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு. ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்க அது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அதனால் அவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் நண்பர்களே, இன்றைக்கு ஏதோ ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் எதிராக நடைபெறுவது ஒரு சட்ட யுத்தம் அல்ல, அது ஒரு கருத்தியல் யுத்தம், சித்தாந்த யுத்தம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். வள்ளலாரை அவர் சனாதனவாதிங்கிறாரு, ஐயா வைகுண்டரை அவர் சனாதனவாதிங்கிறார். அவங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தத்தின் வழியாக மானுட மேம்பாட்டுக்கு உழைத்த செம்மல்கள். எனவே மத்திய மாநில உறவுகள் என்று வருகிற பொழுது, இங்கே ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கையை சொன்னார் இல்லையா, அதில் அழகாக சொல்கிறாங்கங்க, இந்த ஒத்திசைவு பட்டியல் கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்தது.
அவசர நிலை காலத்தில் தானே அது ஒத்திசைவு பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. ராஜமன்னார் குழு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற விஷயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுமானால் 2/3 மாநில சட்டமன்றங்களில் அதற்கு ஒப்புதல் அளித்தால்தான் அது நிறைவேறும் என்பதுதான் ராஜமன்னார் குழு கொடுத்த, நமக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த கொடியேற்றுறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் தெரியுமா உங்களுக்கு? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசு நாள், சுதந்திர திருநாள், ஒரு நாளில் முதல்வர் கொடியேற்றுவார், இன்னொரு நாளில் ஆளுநர் கொடியேற்றுவார். கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் 2 நாளுமே ஆளுநர் தான் கொடியேற்றிக்கிட்டு இருந்தார். ரிப்பப்ளிக் டேக்கும் சரி, இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் சரி. அவர் தான் கேட்டார், ஏங்க நாங்கள் இந்த கொடியை பிடிச்சி பண்ணால் மேலே போகாதா, இதுக்குன்னு ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணி இங்கே நாங்கள் சோறு போட்டு வச்சுருக்கணுமா இன்னும் கேட்ட பிறகு தான் ஒரு முதலமைச்சர் சுதந்திர கொடியை ஏற்றுகிற உரிமையை கூட கலைஞர் போராடித்தான் பெற்றுக் கொடுத்தார். அந்த வழியிலே தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில சுயாட்சி குறித்து பேசுவதற்காக, விரிவாக விவாதிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். இது ஏதோ தமிழ்நாடு என்கிற அந்த தனித்தன்மையை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம்ங்க. நான் காலத்தின் அருமை கருதி சொல்கிறேன், எவ்வளவு இழந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜிஎஸ்டி வரி என்கிற பெயரில். இன்னும் அது மட்டும் இல்லை, ஒரு மாநில அரசு கடன் வாங்க வேண்டுமானால் கூட ஒன்றிய நிதியமைச்சகத்தினுடைய ஒப்புதலை பெற வேண்டி இருக்கிறது. நம்ம கடன் வாங்க, நீ எதுக்கு கேரண்டி எதுக்கு போட போறியா, அது ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருந்த பொழுது வரைக்கும் அந்த மின் திட்டத்தை ஏற்றுக்கலை, பிறகு வந்தப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ மாநில அரசு கடன் வாங்கணும்னா இதை ஏற்றுக்கணும், மின் வாரியத்தை தனியாருக்கு கொடுக்கணும், எல்லாரும். இது எப்படி என்ன அநியாயம் பாருங்கள். இப்போ மாநில அரசு உங்களுக்கு என்ன கப்பம் கட்டுற ஒரு இவர் நம்முடைய பிரதமர் அன்னைக்கு கேட்டார், நாங்கள் என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்னு. ஆனால் அவர் பிரதமர் பொறுப்புக்கு வந்த பிறகு மாநிலங்களை ஒரு பிச்சைக்காரர்கள் போல நடத்துவதை நம்ம எப்படி ஏற்க முடியும்? நம்மெல்லாம் வரியை வசூல் பண்ணி கொடுத்துட்டு இங்கே ரெண்டாவதுங்க, இப்போ ஐயா வந்து சொன்னார் பாருங்க, டோல்கேட்டு தயவுசெய்து எடுத்துடுங்கய்யா. ஆனால் அதுவே எடுத்துருவாங்க போல் இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம நிதின் கட்கரி, என்னன்னா இனி டோல்கேட் இருக்காது. பரவாயில்லையே, மனுஷன் திருத்திட்டார் போகலாம். இல்லை உங்கள் வண்டியிலேயே நாங்கள் ஒரு கருவியை வச்சு விட்ருவோம், இனிமேல் நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டினா இல்லை, கனவுல வண்டி ஓட்டினா கூட எங்களுக்கு டோல்கேட் கட்டணும்ன்றாங்க போல. வள்ளுவன் தாங்க சொல்கிறான், இரவிலே காத்திருந்து கண்ணக்கோல் வைக்கிற ஒரு திருடனை விட மோசமானவன் மக்களிடமிருந்து அதிகமாக வரி வசூலிக்கிற மன்னன் என்று நான் சொல்லலை, ஐயன் வள்ளுவனே சொல்கிறான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகமான அதிகாரம் வள்ளுவர் தான் வச்சுருக்காரு. 133 அதிகாரம் கொண்ட ஒரே தலைவன் வள்ளுவன் மட்டும்தான். மற்ற அதிகாரமெல்லாம் வள்ளுவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அதிகாரம்தான். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த மத்திய மாநில உறவுகளை மிகப்பெரிய அளவுக்கு நான் சீரமைக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஒரே நாடு ஒரே மதம்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காஷ்மீரை வச்சு ஒரு இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்தால் பிரதமர் எங்கெங்கே போகணும்? அங்கே தானே போகணும். நேராக பீகாருக்கு போயிட்டார். ஏன்னா அங்கே தான் தேர்தல் வரப்போகுது. அங்கே போய் சொல்கிறாரு, பயங்கரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத தண்டனையை நான் வழங்குவேன். ஆனால் அதே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டதா இல்லையா? அதனுடைய மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக உடைக்கப்பட்டதா இல்லையா? நான் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவோடு இணைந்ததே ஒரு வரலாறுங்க. நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் நம்ம நாடு ரெண்டாக பிரிந்த பொழுது காஷ்மீர் மக்கள் முன்னால் ஒரு கேள்வி இருந்தது, நீங்கள் மதச்சார்பற்ற இந்தியாவோடு இணையப் போகிறீர்களா அல்லது தன்னை ஒரு மதவாத நாடாக அறிவித்துக் கொண்டிருக்கிற பாகிஸ்தானோடு இணையப் போகிறீர்களா? காஷ்மீர் ஒரு வித்தியாசமான நாடு. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அதிகமானவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். ஆனால் அதனுடைய மன்னர் ஹரிசிங் ஒரு இந்து. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் போகணும்னு சொல்லலைங்க. நாங்கள் காஷ்மீரிகளினுடைய மொழி, பண்பாடு, தனித்தன்மை, எங்கள் நிலம் உள்ளிட்ட தனித்தன்மையை பாதுகாப்போம் என்று இந்திய அரசு வழங்கிய உறுதிமொழியை ஏற்று அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை ஏற்றுக்கொண்டு காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்தது. ஆனால் அதற்கடுத்தடுத்து வந்த ஒன்றிய அரசுகள் காஷ்மீரி மக்களினுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தார்கள், அவர்களுடைய தனித்தன்மையை அழித்தார்கள். நான் பயங்கரவாதத்தை ஒருபோதும் நாம் இங்கே இருக்கிற யாருமே நம்ம ஆதரிக்கலை. ஆனால் அதுக்கான மூல காரணம் என்னவாக இருந்தது? 370வது பிரிவை ரத்து செய்துவிட்டு இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறார், இதுதான் உண்மையான விடுதலை நாள் என்று பேசினாரா இல்லையா? எனவே அன்னைக்கு நான் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, காங்கிரஸ் அரசாங்கமும் இந்த மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதனுடைய உச்சக்கட்டத்துக்கு போயிருக்காங்க.
அதான் தொகுதி மறுவரையறை என்பது. நமக்கே இப்போ 39 தொகுதி இருக்குது. ஆனால் இதே தமிழ்நாட்டில் 42 நாடாளுமன்ற தொகுதி இருந்துச்சா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினது ஒரு குத்தமாயா? அதை நினச்சி ஃபீல் பண்ண விடுறாங்க. இப்போ ஏன்னா அவசர நிலை காலத்தில்ங்க, நான்லாம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கு அவ்வளோ உரிமை கிடையாதுங்க. ஆசிரியர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு 2 பேரை குடும்ப கட்டுப்பாட்டுக்கு கூட்டு வந்தால் தான் சம்பளம்ன்றவாங்க. இங்கே பழைய இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆசிரியர்லாம் என்னை பார்த்து அடிக்கடி கேட்பார், தம்பி நீ உங்கள் வீட்டில் எத்தனாவது பிள்ளைடா? நான் சொன்னேன் 6வது பிள்ளை சார். போதும்டா, உங்கள் அப்பா வந்து என்னை பார்க்க சொல்கிறா. நான் சொன்னேன், அதை நான் முடிவு பண்ண முடியாதுங்கய்யா, அவர் மனசில் என்ன இருக்கோ தெரியாது. அப்போ தான் இந்த சிகப்பு முக்கோணத்தை தென்னை மரத்துலலாம் போட்டு விட்டாங்க. மனுஷங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, தென்னை மரம் பூரா 2 காய்க்கு மேலே காய்க்க மாட்டேன்ருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தால் நீ சொல்கிறாங்க நீங்கள் கசகசன்னு அந்த பக்கம் இருக்குங்க, அதுக்கு கொடுக்குறோம்னா தொகுதி மறுவரையாகட்டும். ஒரே நாடு ஒரே உரம் வரைக்கும் வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் சிரிப்பார். அப்போவே தெரியுமா அந்த உரம் விளங்காது அப்படின்னு. ஒரே நாடு ஒரே உரம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்படியே போனால் கடைசியாக ஒரே தான். நாம் வந்து வானவில்லின் அழகே அதில் இருக்கிற 7 வண்ணங்கள் தாங்க. இந்தியாவினுடைய அழகே மாநிலங்கள் தான், பல மொழிகள் தான், அதில் இருக்கிற பண்பாடு தான். வேஷ்டி கட்டுறதுலேயே கூட நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா தெரியும். நம்ம வேஷ்டி கட்டுறதை பார்த்து இந்த பெங்காலி நார்த் இந்தியெல்லாம் நம்மளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எப்படிங்க இந்த வேட்டி இடுப்பில் நிற்கிது? ஏன்னா அவங்க வேட்டியையே பேண்டு மாதிரி போடுறவங்க. இப்போ தானே கட்டிக்க ஒட்டிக்கெல்லாம் வந்துடுச்சு. திடீர்னு அவுந்து விழுந்துட்டா என்னங்க பண்ணுவீங்க? அதெல்லாம் எங்கள் வள்ளுவன் சொல்லியிருக்காங்க, உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்க இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு குரலை இதெல்லாம் ஒரு வேஷ்டி கட்டுறதுல இருக்குது. இப்போ இது கொண்டு வந்தாங்கல்ல, பொது சிவில் சட்டம் வேறு அடுத்து கொண்டு வர போகிறாங்களாம். யோசிச்சு பாருங்க. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு டீ கடைக்கு 5 பேர் போகிறோம்னு வைங்க, 5 டீ நாங்கள் சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். 5 பேர் போனால் 5 டிசைனாக டீ சொல்லுவோம். வித்தவுட்டுமார் ஒருத்தர் கால் சீனியும்பார், ஒருத்தர் அரை சீனியும்பார், ஒருத்தர் மீடியம்பார், ஒருத்தர் ஸ்ட்ராங்காம்பார், ஒருத்தர் மேலே ஒரு வளையம் போடும்பார், ஒருத்தர் போடாதேம்பார். இன்னும் சில பேர் கடைக்கு போனீங்கன்னா 4 5 போடு, 8 16 போடு. டீ மாஸ்டரே சொல்கிறார், நானே கணக்கில் ஃபெயிலாக போய் தான் ஏன் டீ மாஸ்டராக வந்திருக்கேன். இருக்கிற வகுத்தல் ஒரு டீ 5 பேர் குடித்தா கூட 5 மாதிரி குடிக்கிற ஒரு நாட்டில் எப்படிங்க ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் எப்படி சாத்தியம்? இன்றைக்கி குடியுரிமை சட்டம் தண்ணீருக்குள்ளே போடப்பட்டிருக்கிற பாஸ்பரஸாகத்தான் இருக்கிறது. எந்த நேரமும் அதை எடுத்து இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே இன்றைக்கி ஒரு 10 துணைவேந்தர்கள், அதில் கூட பாருங்களேன், சித்த மருத்துவம் ஒரு தமிழ் மரபு சார்ந்தது. அது அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் அனுமதி கிடைக்கல தெரியுமா? வேலுங்கிறாங்கல்ல, சித்தநாதனுக்கே அனுமதி கிடையாது. பழனியில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அந்த மசோதாவும் இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கிடைக்காம இருக்கு. என்னன்னு தெரியல, மதுரையில் என்ன கணக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அண்ணன் செய்தியை சொல்கிறப்பா தெரியுது, எய்ம்ஸ் உன்னோட தான் கல்லோடு நிற்கிதுன்னு பார்த்தா அந்த பக்கம் நெய்ப்பரு ஒரு கல்லோடு நிற்கிது. ஏன் மதுரைக்கு இப்போ அழகர் கொஞ்சம் நகழ்ச்சி வந்துடுவார் கிளம்பி. அழகர் மனசுக்குள்ள நினைப்பார், ஏங்க அழகரை வருஷம் வர்றேன்னா மதுரை இன்னும் வச்சுருக்காங்களா இல்லை முடிச்சுட்டாங்களான்னு பார்க்கத்தான் நானே வர்றேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி, இங்கே புதிய கல்விக் கொள்கை வந்தால் மிகப்பெரியான ஒரு பண்பாட்டு தாக்குதலை நாம் எதிர்கொள்வோம். அது ஏதோ நிதி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்கள், நிதியமைச்சர் வந்து தூத்துக்குடி வெள்ளத்தை பார்க்க வந்துட்டு என்ன சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் கூட நிதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன சொல்லிட்டு போச்சு, அம்மா உண்டியலில் காசப்படாத தட்டில் போட்டு சொல்லுவோம். இதுக்காமா ஃப்ளைட்டை பிடிச்சிங்க வந்தீங்க? அவங்க கவலையை பாருங்கள். எனவே இந்த மத்திய மாநில உறவுகள் என்பது மாநிலங்களிடம்தான் அதிக அதிகாரம், நிதி ஆதாரம் உட்பட இருக்கிற பொழுதுதான் அது உறுப்புடையதோ. மாநில கட்சிகள் இருக்கிறதுனால இல்லைங்க. திமுக மாநில கட்சி அல்லது வேறு சில மாநில கட்சிகள் இருக்குங்கிறதுனால இல்லை. ஏன் இதே 2 மாநில கட்சி சேர்ந்து தானே வக்ஃபு வாரிய சட்டத்தை நீங்கள் நம்முடைய வில்சன் சாருடைய வெற்றி பட்டியலில் இன்னொன்னையும் சேர்த்துக்கணும். அவர்கள் நிறைவேற்றிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை விசாரணை முடிகிற வரை அமல்படுத்தக்கூடாது என்கிற தீர்ப்பையும் இவர் இன்றைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சாதாரணம் இல்லைங்க.
எனவே இன்னைக்கு மத்திய மாநில உறவுகள் என்பது ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம மாநிலங்களினுடைய உரிமைக்காக போராடுறோம்னா தமிழை பாதுகாப்பதற்காக போராடுகிறோம், நம்முடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்காக போராடுகிறோம். ஒன்றிய அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வருத்தப்படுறாங்க, ரூன்னு போட்டு காட்டினா அவ்வளோ வருத்தப்படுறாங்க, கேட்குறாங்க இது ஏன் அப்படி வேலை பார்த்து. நம்ம நினைக்கிற மனசுக்குள்ளே நீ காண்டாகிறியல்ல, அது ஒன்றே எனக்கு போதும். யூனியன் என்கிற வார்த்தையை தமிழில் ஒன்றியம்னு மொழிபெயர்ப்பது கூட ஒரு குற்றமாகப்படுமே. ஆனால் அந்த குற்றங்களை நாம் தொடர்ந்து செய்யத்தான் வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, அதன் வழியாக மாநிலங்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு நெடிய போராட்டம். அவருக்கு இந்த மலர் கிரீடமெல்லாம் வைக்க வந்தாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டார். ஏன்னா உண்மையிலேயே அவருடைய இந்த சினிமாவுக்கு ரசிகர்கள் இருக்க மாதிரி அவர் நடத்துகிற சட்ட போராட்டத்துக்கு நான்லாம் ஒரு ரசிக மாதிரி இருந்து எல்லாம் அந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நானே ஒரு பயனாளிங்கிறதையும் என் பையன் வழியாக ஒரு பயனாளியாக இருக்கிறேன் என்பதையும் சொன்னேன். இப்போவும் கூட பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்திலலாம் நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க வேண்டியிருக்கு. இந்த கல்வி என்பதை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவது ஒன்றுதான் தனித்த பண்பாட்டை பாதுகாப்பதற்கு ஒரு காரணியாக இருக்கும் என்கிற வகையில் இன்றைக்கு நாம் நடத்துகிற போராட்டம் ஒரு சட்ட போராட்டம் அல்ல, நம்முடைய பண்பாட்டு உரிமையை மீட்கிற போராட்டம் என்கிற வகையில். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தலாம். ஜல்லிக்கட்டை நார்த் இந்தியாக்காரனுக்கு என்னன்னே புரியாதே, இங்கே இருந்தால் தான் அது புரியும். எனவே அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை அவங்கெல்லாம் சட்டம் படித்ததுனால தான் ஒரு நல்ல தீர்ப்புகளை பெற்றுத்தர முடிந்திருக்கிறது. அந்த வகையில் நீதிமன்றத்தின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அல்ல, இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும், இந்த வார்த்தையை நான் சொல்லலை, இவர் பெற்றுத்தந்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்றிருக்கிற வெற்றி என்பது அனைத்து மாநிலங்களினுடைய வெற்றி என்று கேரளத்தினுடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாநிலங்களினுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். அப்போதுதான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு வலுப்பெறும் என்று சொல்லி இந்த கருத்தரங்கத்தில் இந்த மேன்மையோர் மன்றம் மேலும் 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 மேன்மை அடைக என்று வாழ்த்தி வணங்கி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவு சார்ந்து நகைச்சுவையோடு பேசி சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து சென்ற தோழர் அவர்களுக்கு நன்றி. தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் சொல்லும்போது ஜல்லிக்கட்டை சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது. ஜல்லிக்கட்டுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனவர் திரு ராஜசேகர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன்.